ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டி நகர்லேருந்து மெரினா பீச்சுக்கு ஆட்டோவில் போகிறேன். ஆட்டோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ டி நகர்லேருந்து ஆட்டோவில் போயிட்டே இருக்கேன். இது ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், மெரினாவில் வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பொத்தீஸ் வந்துச்சு. பொத்தீஸோட இது கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். பட் இதோட ரோடெல்லாம் எனக்கு தெரியல, வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியல. பட் டி நகர்லேருந்து நான் இங்கே ஆக்சுவலாக மெரினா பீச்சுக்கு போகிறக்கே பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் வாங்கினாங்க, 165 ருபீஸ் வாங்கினாங்க. இது ஓலா கேபில் புக் பண்ணி போனேன் நான். ஸோ இந்த ரேட்டு தாங்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அங்கே இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓலா கேபில் புக் பண்ணோம்னா அது சேஃப்னு நினைக்கிறேன். பட் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகவும் வாங்கிடுறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ஓலா கேபில் புக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். பட் இங்கே கீழெல்லாம் அழகாக இருந்துச்சு சில விஷயங்கள்லாம். அப்படியே இந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி போயிட்டே இருந்தேங்க. போயிட்டே இருக்கும்போது சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சிட்டி சென்டருங்கிறது ஒன்று சிக்னல் நிற்கும் போது இருந்துச்சு. பட் இதுக்குள்ளே போகல. பட் சிக்னல் நிற்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. சென்னை சிட்டி சென்டர்லாம் பார்க்காம விட்டுட்டோமேனு மேலே இந்த மாதிரி வால் கிளாக்லாம் போட்டு சென்னை சிட்டி சென்டர்லாம் போட்டு அழகா இருந்தது. ஆட்டோவில் உட்காந்து பார்க்கும்போதே அடடா நெக்ஸ்ட் டைம் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்தணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேங்க. ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது அங்கே அந்த நம்ம தமிழ்நாடு சிம்பிள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லயனோட சிம்பிள்லாம் இருக்குமே அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அந்த அண்ணா சிலை காந்தி சிலையெல்லாம் தாண்டி நாங்கள் அப்படியே இந்த சைட் போயிட்டே இருக்கோம். ஸோ இது பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கும் அப்படியே இந்த இதில் ஆட்டோவில் போகும்போது நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இதை அப்படியே நாங்கள் ஆட்டோவில் தாண்டி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மெரினா பீச் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோக்கார் சொல்லிட்டு இருந்தார். அவரும் பேசிக்கிட்டே வந்தார், நீங்கள் எந்த ஊருங்க, ஸோ இது பார்க்க வந்திருக்கீங்களா அப்படிலாம் கேட்டுகிட்டே வந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் சொன்னோம் மெரினா பீச் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்சில் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க அந்த சிக்னல் தாண்டி கூட எங்களை கொண்டாந்து விட்டாங்க. ஸோ ஓலா கேப் வந்து ரொம்ப வசதியாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நம்ம பிக்கப் டு ட்ராப்க்கு வந்து இது ரொம்ப சௌரியமாகவே இருந்துச்சு. அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறனால நமக்கு இது சேஃப்னு கூட நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெரினா பீச் பக்கத்தில் வந்துட்டேன். அப்படியே உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன் பாருங்களேன். ஆட்டோவில் போகவே அந்த மெரினா பீச் பார்க்கறக்கே செம்மையாக இருந்துச்சு. இது ஒரு ஈவினிங் டைம் 5:30 to 6 o'clock டைமிங்ஸ் தான். பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சு, பார்க்கறக்கே ரம்யமாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன் பார்க்குறக்கு. வா இப்போ அந்த கிட்டத்தட்ட மெரினா பீச் வந்துட்டாங்க. மெரினா பீச் என்ட்ரன்ஸில் அவங்க ட்ராப் பண்ணிட்டாரு. நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த அப்படியே நாங்கள் உள்ளே நடந்து போகிறோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல அவங்க எங்கள் ஆட்டோக்காரங்க ட்ராப் பண்ணினா நாங்கள் உள்ளே நடந்து போனோம். உள்ளே நடந்து போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு கிராச் ஆச்சு. பார்ன் இன் தமிழ்நாடு, மேட் ஃபார் த வேர்ல்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த பஸ்ஸிலோட வேர்டிங்ஸ் எனக்கு அழகாக இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்படியே நாங்கள் இதை முடிச்சுட்டு அதை பஸ்ஸை கிராஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது மெரினா பீச்சுக்குள்ளே நடக்க போக ஆரம்பித்தோம். உள்ளே பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க அப்பா. சும்மாவாக சொன்னாங்க வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இந்த வேர்ல்டுன்னு சும்மா சொல்லிங்க. ரொம்ப பெரிய பீச்சு தான், பார்க்க வேண்டிய பீச்சுங்க மெட்ராஸ் போனால் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே கிராஸ் பண்ணி போக ஆரம்பித்தோம். உள்ளே போகவே அப்பா அந்த பீச் காற்றும் அந்த மணலும் செம்மையாக இருந்துச்சு. அங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி கடை குட்டிஸ் ஓடுறது, இந்த மாதிரி கப்புள்ஸ் வாக் பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டு நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. அங்கே சில கடைகள்லாம் நான் கேப்சர் பண்ண விஷயத்தை உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன் பறந்துகிட்டே இருந்துச்சு. என்ன தான் ஏரோப்ளேன் பறந்தால் டக்கு நமக்கு மேலே பார்க்க தோணும் இல்லைங்களா, அப்படியே தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த பீச் மணலில் நடந்து போகிறக்கே செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம இடத்துல தோணும் இல்லைங்களா. பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த பீச் மிஸ் பண்ணாமல் போகணும்னு தோணுச்சு. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் வெக்கேஷன் டைமில் ஃபேமிலியோடு வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம பீச் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸில் வச்சு நம்ம கூட்டிகிட்டு போகிறவங்களும் ஹார்ஸ் ரைட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த பீச்சை சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. அப்புறம் இந்த பிங்க் கலர் பில்டிங் மேபி தலைமை செயலகமாக என்னன்னு தெரியல, பட் என்னால் ஜூம் பண்ண முடியல. அது பிங்க் கலர் சென்டர் பில்டிங் பேர் என்னென்னு எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், சாரிங்க. ஸோ இப்போ பக்கமாக நான் பீச் பக்கமாக நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் நிறைய இருந்ததுங்க. இந்த மாதிரி இந்த பொட்டேட்டோஸ் ரோலு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சுண்டல் கடை, ஐஸ்கிரீம் கடை, இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த பபுள்ஸ் எடுத்து ஊதுவாங்களே அது மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டாக்ஸ் எல்லாம் கூட இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி நான் அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தேன். பக்கத்தில் பார்க்கும்போது பீச் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாம் கிராஸ் பண்ணி என்னென்ன கடையெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே பக்கமாக போயிட்டே இருக்கேன். நான் நடந்து போயிட்டே இருக்கேன்.
நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு இருந்துச்சு. இந்த பீச் மணலை பார்க்கறக்கே செம்மையாக இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பேர் பொம்மையெல்லாம் வச்சுட்டு கேரி பண்ணிட்டு இது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க சில பேர். அது மட்டும் இல்லாமல் இந்த பபுள்ஸை ஊதி ஊதி காமிச்சு அதை கூட ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பீச் மணலுக்குள்ளே நடக்கிறக்கே செம்மையாக இருந்துச்சு. இப்போ பீச் பக்கத்துலேயே வந்துட்டேன். வாவ், காமிக்கிறேன் பாருங்க. அந்த பீச்சோட வியூ பார்க்கறக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாவ், செம்மையாக இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் நின்று நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். வாவ், செம்மையாக இருந்துச்சு பீச் பார்க்குறக்கே. நாளாக வரும்போது நின்று நம்ம குட்டீஸோட ஃபேமிலியோட நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோட சுகமே தனி இல்லைங்க. இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு வரன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரோப்ளேன் பறந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஒரு 6 o'clock டைமிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் பறக்கிறக்கும் இந்த வேவ்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் பார்க்கறக்கே அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு அப்படியே நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். வா, செமையாக இருக்குல்ல. வா, இந்த வேவ்ஸ் பக்கத்தில் வர வர அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அந்த தண்ணியை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நேரத்தில் நின்றுட்டு டைம் போகிறதே தெரிலிங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அந்த வேவ்ஸோட அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துக்கிட்டோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் குட்டி வந்து இந்த பொட்டேட்டோ ரோல் வாங்கி கொடுமா, அந்த ஸ்விங் மாதிரி இருக்கிறதுல பொட்டேட்டோ ரோல் மாதிரி இருக்கும்ல, அதை வாங்கி கொடுன்னு சொன்னால் அதுங்க இவங்க எப்படி பண்ணுறாங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். பொட்டேட்டோ ஆல்ரெடி ஸ்டிக்கில் பண்ணிவிட்டு அது மேலே ஏதோ க்ரீமியாக போடுறாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்ப்ரேயில் போட்டு விட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் அதை திருப்பி திருப்பி எடுக்கிறாங்கங்க. அப்புறம் மேலே ஒரு பொடியை தூவுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்க பொட்டேட்டோ ரோலிங் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees சொன்னாங்க ஒரு ப்ரைஸுமே. ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்தங்க சேர் போட்டு உட்கார சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே பக்கத்துலேயே டஸ்ட்பின் கவரும் வச்சுருக்காங்க. அதை நம்ம சாப்பிட்டு டஸ்ட்பின் கவர்லேயும் போட்டுடலாம். ஸோ இது கூட ஒரு நல்ல ஐடியா தான் இல்லைங்களா. சாப்பிட்றத நம்ம அங்கேயும் போடாமல் கூட டஸ்ட்பின் கவரில் போட்டாங்கன்னா மக்களுக்கும் அது ஈஸியாக புரியும். அப்புறம் இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களோட பால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் பாருங்களேன் அழகாக ஓடி வந்துட்டு இருந்துச்சு. சில பேர் பபுள்ஸ் எல்லாம் ஊதி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் ஆக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு அழகாக அந்த கடைக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க, வித்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பால் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல பறக்கும் பார்த்தீங்களா, சுற்றும் பார்த்தீங்களா ஃபேன் மாதிரிலாம், அதெல்லாம் கூட அழகாக இருந்துச்சு. இந்த பீச்சில் இதெல்லாம் பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. பீச் வந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் இல்லைங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வெக்கேஷனுக்கு ஒரு ரிலாக்ஸான இடம்னே சொல்லுவேன். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இடங்க. சென்னை போனோன்னா கண்டிப்பாக மெரினா பீச்சை பார்க்காம வந்துடாதீங்க. இது பார்க்க வேண்டிய இடம். நாங்கள் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் பாருங்களேன், இதில் நின்று குதிச்சு விளையாடுறத பார்க்கறக்கே அழகாக இருந்துச்சு. அழகாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்துச்சு இந்த குட்டீஸ் எல்லாம். பாருங்களேன், பார்க்கறக்கே அழகாக இருக்குல்ல. பேசாமல் நானும் இந்த மாதிரி குட்டீஸாகவே இருந்திருக்கலாம்னு தோணும் சம்டைம்ஸு. ஸோ அப்படியே பார்த்துட்டே நானும் வந்துட்டே இருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஆக சரி நம்ம